அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சித்து கொடுத்த மருந்து மாத்திரைக்கு தூக்கம் வருது போல. அப்பையில இருந்து பிள்ளை தூங்கிட்டு தான் இருக்கான். ஏண்டா ஏன் உனக்கு மட்டும் இந்த கஷ்டம்? என்ன சொல்றதுன்னே தெரியல சித்து. சரி தூங்கட்டும், மணியும் 9க்கு வேலை ஆச்சு. நாம அப்படியே இங்கேயே ஸ்டே பண்ணிட வேண்டியதான். வைஷு கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டோம். வைரத்துக்கிட்டையும் கால் பண்ணி சொல்லிட்டு காலையில ஜீவா இல்ல சரத்தை இங்க வர சொல்லலாம். அது வரைக்கும் நாம அப்படியே இருந்துக்க வேண்டியதான். இங்க சேர். சித்து டேய் என்னடா தண்ணி ஏதாவது வேணுமாடா? ரத்னமாமா நீங்க இந்நேரம் என்ன வந்திருக்கீங்க? ஆமாடா லேட் ஆயிடுச்சு. நான் ஒர்க்க முடிச்சிட்டு அப்படியே வந்துடலான்னு பார்த்தேன். ஆனா கொஞ்சம் மீட்டிங் அது இதுன்னு சொல்லி மணி ஆயிடுச்சுடா. நான் அதை கேட்கல. எதுக்கு இந்த டைம் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? ஏன்டா? ஐயோ மாமா மணி ஆச்சு, வீட்டுக்கு போங்க. நான் இன்னைக்கு இங்கதான் இருக்க போறேன். மாமா நான் தான் சொன்னேன்ல எனக்காக இங்க யாரும் இருக்க வேண்டான்னு. நீ சொல்லுவடா எந்த அளவுக்கு அடிபட்டு பாரு. நேரம் ஆக ஆக அதுல இருந்து ரத்தம் வேற கசையுது. டாக்டர்கிட்ட கேட்டா காயம் பெருசா இருக்கிற இடத்துல ஃபுல்லா ரத்தம் கசைய ஆரம்பிச்சிருக்கா. அது அப்படித்தான் இருக்கும்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு அடிபட்டு என்னடா சித்தார் இங்க உங்க அப்பையும் கவலைப்பட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கான். இங்க நீ தனியா தான் நான் இருப்பேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஆமா தனியா இருக்கிறது எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன். இப்ப எதுக்கு என்ன போக சொல்லிக்கிட்டே இருக்க? எனக்கு பிடிக்கலன்னா எனக்காக யாரும் உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. யாருலாம் இல்லடா, நான் பொண்ணை கட்டி கொடுத்த உரிமையில தான் இங்க உட்காந்துருக்கேன். அதான் வேண்டாங்கிறேன். சவுண்டா பேசாதடா. நீ கத்தி கத்தி பேச பிளட் லீக் ஆகுற மாதிரியே இருக்குடா. நான் அதுக்குதான் வேண்டான்னு சொல்றேன். யாராவது இங்க இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா பேச்சு கொடுத்துட்டு தான் இருப்பேன். நீங்களும் பேசாம இருக்க முடியாது. சும்மா இங்க வந்து விரிச்சு படுத்து தூங்குறக்கா இங்க வந்து தங்கணும். இல்ல சித்து, மாமா சாலாத்தா வைஷாத்தையே வந்து இங்கதான் இருப்பேன்னு அந்த அளவுக்கு பேசினாங்க. அவங்களே பேசி வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா. இன்னும் நடக்க முடியாமையா படுத்திருக்க. ஏதாவது ஒண்ணுனா யாரோட ஹெல்ப் வேணுங்கிறதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். சித்து நான் சொன்னா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன் இல்ல. தனியா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். எப்படியும் நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராது, முழிச்சுதான் இருப்பேன். என் இஷ்டத்துக்கு ஏதாவது பாட்டு கேட்டுக்கிட்டு இல்ல ஏதாவது வீடியோ பாத்துக்கிட்டு அப்படியே டைம் போகும். என்னால நீங்க இங்க உட்காந்து சிரமப்பட வேண்டாம். நீங்க இல்ல யாருமேவும். சரத்து சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கேன் இருக்கான். அவங்களும் ½ அன் அவருக்கு ஒருக்கா வந்து என்ன பாத்துட்டு தான் போறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கிளம்புங்க. என்ன சொல்றது எதையுமே கேட்க மாட்டேல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இது எது சிந்து இங்க இருந்தா இப்படிதான் போன்னு சொல்வியாடா? சொல்லுடா போன் சொல்லுவியா? கண்டிப்பா சொல்லுவேன். என்ன நைட் டைம்ல ஹாஸ்பிட்டல்ல தங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த கஷ்டத்தை என் சிந்துக்கு நான் எப்பவும் கொடுக்க மாட்டேன். ஓகேவா கிளம்புங்க. அதானேடா நீ நாப்ளைனா அதிசயமா உங்க அப்பே மாதிரி தானே இருப்ப. சின்ன வயசுல அவனை எப்படி பார்த்தேன்னா அதே மாதிரி இப்போ உன்ன பாக்குறேன். இந்த பிடிவாதம் வீம்புத்தனம் கொஞ்சம் கூட குறையலடா, கொஞ்சம் கூட. சிரிச்சுட்டா அடுத்து எதுவும் பேச மாட்டோங்கிற நினைப்பு. ரத்னமாமா காலையில வாங்க. அப்புறம் சிந்து கால் பண்ணுவா. ஹெட்செட் அங்க வச்சிருக்கேன், அதை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா வேற ஒண்ணும் தேவையில்ல, நீங்க கிளம்பலாம். இதுவே உன்னால செய்ய முடியல. இங்க பாருங்க செய்ய முடியலன்னா இல்ல. சரி ஓகே வந்துட்டீங்களே, அதுக்கு இதையாவது செஞ்சுட்டு போட்டுமே நினைச்சேன். முடியலாட்டி கிளம்புங்க, என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். இருந்தாலும் நீ பேச வைக்காதீங்க. என்ன ஊசி குத்துனாங்களோ அது வேற ஒரு மாதிரி தலை சுத்துது. அதுக்கு தாண்டா கூட இருக்கேங்கிற. கூட இருந்து நீங்களும் சுத்த போறீங்களா? நானும் சுத்தவா? தலை சுத்துதுன்னு சொன்னது ஏதோ ராட்டின்னு நினைச்சிட்டீங்களோ? கூட சேர்ந்து நாமளும் சுத்தலான்னு. டேய் அட நீங்க வேற. இந்து வேற கால் பண்ணுவா, நான் பேசணும். மசம் இங்கே நின்னுக்கிட்டு இருந்தா. அடப்பாவி. சரிதான். இதுக்குதான் என்ன மிரட்டுறியா? புரிஞ்சா சரி. ஆமா ஹாஸ்பிட்டல்ல இருக்க. வீடியோ கால் பண்ணா அது நான் பேசும்போதே எங்கேயாவது வெளியே இருக்கேன்னு சொல்லிடுவேன். எங்க இருந்தா என்னடா, என் பொண்ணுலாம் ரொம்ப விவரம். அந்த விவரத்தை எனக்கு சமாளிக்க தெரியும். சொன்னா கேட்க மாட்டேங்கிற. நான் கூட இருந்தாவது நீ வீடியோ கால் பேசும்போது உனக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டு அப்படியே வீட்டுல இருக்கிற மாதிரி கொஞ்சம் காமிப்பேன். ஒண்ணு வேண்டாம், உங்களை வச்சுட்டு நான் பேசுறேன். கரெக்டா சொல்லுவா எங்க அப்பா பக்கத்துல இருக்காரான்னு. கிளம்புறீங்களா? கிளம்புறேன். ஆனா போன் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியும். நைட் டைம் இத்தனை மணி ஆகுது அப்படின்னு எதையுமே யோசிக்காத. எப்போ வேணாலும் கால் பண்ணு, அடுத்த நிமிஷம் இங்க இருப்போம். புரியுதா? நானும் சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு போறேன். எங்க இருக்கு ஹெட்செட்? அதோ அந்த டேபிள்ல. ஆமாண்டா வலி குறைஞ்சிருக்கா? அது வலி ரொம்ப இருக்கா சித்து? மாமா பக்கத்துல இருந்தா கொஞ்சம் மருந்தெல்லாம் போட்டு விட்டு உன் தலைய அப்படியே கோதி விட்டுக்கிட்டே இருந்தா நீ கொஞ்சம் தூங்குவாடா. நீயே என் புள்ள மாதிரிதான்டா, புரிஞ்சுக்கோ. அண்ணியானா நினைக்காத. நான் இருந்தா உன்னால கம்ஃபர்டபுளா இருக்க முடியாதுன்னு நினைக்காத. உனக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கணுமோ அந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன்டா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா.
இப்படி பேசுறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இருக்கட்டும் மாமா. ஹாஸ்பிட்டல்ல 5 நாள் சொல்லிருக்காங்க. ஆனா அடுத்து வீட்டுக்கு போனாலும் ஒரு 2 வாரமாவது ரெஸ்ட் எடுக்கணும் தான் சொல்லிருக்காங்க. எல்லா நேரமும் என் பக்கத்துல ஆள் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு மாமா. கண்டிப்பா என்னால என்ன பாத்துக்க முடியும். முடியலனா கண்டிப்பா கால் பண்றேன். ப்ளீஸ் மாமா புரிஞ்சுக்கோங்க. கிளம்புங்க. பனி வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. காரா பைக்கா? பைக்ல தாண்டா வந்தேன். கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க. மப்ளர் போட்டுக்கோங்க. ம். அப்புறம் சிந்துக்கிட்ட மருந்து கூட சொல்லிடாதீங்க. அவகிட்ட சந்தோஷமா பேசுங்க. அவங்க சந்தோஷமா பேசுனாதான் அவளும் சந்தோஷமா இருப்பா. ம் சரிடா. போயிட்டு வாங்க மாமா. ம் கவனமா இரு. எப்போ வேணாலும் கால் பண்ணு. சரிங்க மாமா. ஹாய் சிந்து, ரூம் ஓகேவா? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்பவே அழகா இருக்கு. ரூம்ல எல்லா வசதியும் இருக்கு என்ன? ஆமாங்க சிந்து. ஆனா இது ஹோட்டல் தானே? யா. இல்ல, ஆபீஸ்க்குன்னு தனியா அப்படியெல்லாம் நம்ம ஆபீஸ்க்குன்னு தனியா ரூம் கிடையாது. ஆனா நம்ம ஆபீஸ்க்கு வர ஸ்டாஃப், கெஸ்ட், விஐபியா இருந்தா கூட இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஹோட்டலுக்கும் நம்ம ஆபீஸ்க்கும் நிறைய கனெக்டட் இருக்கு. ஓ, அப்புறம் நம்ம ஆபீஸ்னா நீங்களும் அங்கதான் ஒர்க் பண்றீங்களா? ஆமா. உங்க பேரு? மை நேம் சஸ்மிதா. சஸ்மிதா. கம்பெனி எல்லாம் ஓகேவா? நம்ம இஷ்டப்படி ஒர்க் பண்ணலாமா இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வேலைக்கு, அதுவும் வெளியூருக்கு வந்திருக்கேன். சிந்து, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனி மாதிரி நம்ம இருந்துக்கலாம். ரொம்ப ரஷ்ஷா யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கான ஒர்க் இதுன்னு சொல்லிடுவாங்க. அதை மட்டும் நம்ம பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டா போதும். எப்ப வேணாலும் நம்ம ரூமுக்கு வந்துக்கலாம். இதான் டைம், இது வரைக்கும் நீங்க இருக்கணும், ஒர்க் முடிச்சாலும் ஆபீஸ்ல இருக்கணும், அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் எங்கனாலும் நம்ம சுத்த போய்க்கலாம். கம்பெனியே நமக்கு காரோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சொகுசான வாழ்க்கை தான். ஓ அப்படியா? உனக்கு சம்பளம்? அது இல்ல எனக்கு தெரியும். உன்னோட சம்பளத்தோட நான் ஒரு 20,000 அதிகமா வாங்குவேன். ஏன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதை விட என்னோட மேல் பொசிஷன்ல தான் நீ ஒர்க் பண்ண போற. உன்னை நீ நான் சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். ஓகே ஓகே. அதனால 2 இயர் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கல்ல. 2 இயரை நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்றேன்னா அடுத்து இப்போ உனக்கு பேசியிருக்கிற சம்பளத்தை விட அப்படியே ட்ரிபிளா மாத்திடுவாங்க. ரொம்ப ஹாப்பியான லைஃப் தான். ஓ ஓகே ஓகே. நான் கூட கொஞ்சம் பயந்துகிட்டே வந்தேன். ரூம் அப்புறம் கூட இருக்கிறவங்க, ஆபீஸ் இதெல்லாம் எப்படியோ நினைச்சு. ஆனா வந்து உங்ககிட்ட பேசினதுமேவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் பொண்ணு, அதுவும் என் கூட ஃப்ரெண்ட்லியா. ரொம்ப தேங்க்ஸ் சஸ்மிதா. ஐயோ நோ ப்ராப்ளம். நானே இங்க தனியா ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம கூட யாராவது நம்ம ஊர் பொண்ணு வந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். உன் பேரு உன்னோட ஊரை கேட்டதுமேவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீ எப்படா வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? ஆமாமா, இதுக்கு முன்னாடி இங்க இருந்த பொண்ணும் சேம் ஒன்ன மாதிரி தான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஜாலியா. என்ன திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு 1 வீக்ல சடனா கிளம்பிட்டா. அதனாலதான் உடனே உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஏன்னா நீ பாக்குற ஒர்க் இங்க ரொம்ப ரேர். அதனால ஆள் மாறிடுச்சுன்னா டக்கு டக்குன்னு வேலைக்கு எடுத்துருவாங்க. ஓ சரி, நைட் டைம் ஆயிடுச்சு. காலையிலே ஒர்க் ஜாயின் பண்ணணும். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ? எனக்கு கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்கு. ஹால்ல உட்காந்துதான் எப்பவுமே ஒர்க் பாப்பேன். ஒரு 1 hour முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ ஃப்ரெஷ் ஆயிக்கோ. சாப்பாடு அந்த கபோர்ட்ல இருக்கு, சாப்பிட்டுட்டு நீ ரெஸ்ட் எடு. ஓகே சஸ்மிதா. சஸ்மிதா சொல்லு சிந்து. இல்ல, நான் கால் பண்ணி பேசணும். அப்பா அம்மா அப்புறம் ஹஸ்பண்டுக்கு. ஏய் ஆமா, நீ மேரிடாமே. ஹஸ்பண்ட் ஓகே சொல்லிட்டாரா? பரவாயில்ல. ஆமா சூப்பர் தான். இப்போதைக்கு என் போன் தரேன், நீ கால் பண்ணி பேசிட்டு கொடு. நாளைக்கு உனக்குன்னு தனியா எல்லாத்தையுமே வாங்கிடலாம். ஓகே சஸ்மிதா, இரு என்னோட மொபைல் எடுத்து கொடுக்குறேன். ஓகே ஓகே. உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லைன்னு சொல்லிடுவேன். கண்ணு மணியன ஒன்ன நினைச்சு நான் கையில் எடுத்துதான் கொஞ்சிடுவேன். யாருமா? தாத்தா மடியில படுத்து வேடிக்கை பாக்குறீங்களா? பார்வையில ஒரே மாதிரி இருக்கு. அப்பனா என் தங்கத்துக்கு தூக்கம் வந்துருச்சு. சரிதானே? தாத்தா சரியா சொன்னேனா? பாப்பா பால் குடிச்சாச்சு. தாத்தா தோல்ல போட்டு தட்டி கொடுத்து ஏப்பமும் விட்டாச்சு. இனி என்ன யோசனை? கண்ணை மூடி தூங்குங்க. மணி எத்தனை தெரியுமா? 9 ஆயிடுச்சு. இன்னும் பெரிய மனுஷி மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க. என்னடா நான் பேச பேச கவனிக்கிறியா? தாத்தா என்னடா திட்டுறாங்களே நினைக்கிறியா? தாத்தா திட்ட மாட்டேன். இது உங்க அம்மா சொல்லிட்டு போனது. உன் அப்பாவும் சேர்ந்துதான். ஆனா நீ அவங்க 2 பேர் சொல்றதையும் கேட்க வேண்டாம். நீ இப்படியே முடிச்சிடு. தாத்தா இப்படியே பேசிக்கிட்டு இருக்க. பாப்பாக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்ப தூங்குனா போதும். நான் உங்ககிட்ட பேசி விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? ஏய் ஓகேவாடா? ஹேய் என்னடா கண்ணு சிரிக்கிற? தாத்தா பேசுறது புரிஞ்சதா? ஐயோ என் அழகு. பேசுறத கேட்டு சிரிக்கிற அளவுக்கு வட்டீங்களா? ஐயோ இது உங்க அப்பனை கூப்பிட்டு சொல்லணுமே. ஏய் ராம், ராம் இங்க பாருடா, பாப்பா நான் பேசுறத கேட்டு சிரிக்கிறா. ராம்
உன் அப்பா ஆத்திர அவசரத்தை கூப்பிட்டா டக்குன்னு வந்து நின்னதா சரித்திரமே இல்ல. இப்ப கூப்பிட்டேனா பாரு, நீ இனி 1 hour கழிச்சு தூங்கினதுக்கு அப்புறம் என்னப்பா கூப்பிட்டியா அப்படின்னு வந்து மாடு நிக்கும். என்னடா உங்க அப்பா வந்ததும் உனக்கு தெரியுதா? சிரிக்கிறத நிப்பாட்டிட்ட? அடப்படுவா ராஸ்கல். பாப்பு நீ திறமையானவதான். சிரிப்பா பேசினாலும் தெரியுது, உங்க அப்பாவை திட்டினாலும் தெரியுது. சரிதான்டா சரிதான். போலீஸ்காரன் பேத்தில ஷார்ப்பா தானே இருப்ப. கரெக்ட் தானே? போலீஸ்காரன் பேத்தின்னு சொல்லாம சொல்லிட்ட. ஐயோ சிரிக்கும் போது அவ்வளவு அழகுடா. இந்த சிரிப்பை பாக்குறதுக்காகவே உன் தாத்தா இத்தனை வருஷம் தவறு இருந்திருக்கேன் பாரு. இந்த ஜென்மத்துக்கான வந்த பலனை அனுபவிச்சிட்டேன். சக்கரவர்த்தி அப்பா. வேணியா? வேணி அப்பா நான் தான். வாமா உள்ள வா. இத வரேன்ப்பா. வாமா வா வா வா. அப்பா இன்னும் தூங்கலையா? பாப்பாவை முடிச்சுதா இருக்காளா? ஆமாமா உட்காரு. சரிங்கப்பா. ஓய் அபிக்குட்டி. அப்பா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாமா நம்ம பேசுறதெல்லாம் நல்லா கவனிக்கிறா. போலீஸ்காரன் பேத்தில அதான் ரொம்ப ஷார்ப்பா இருக்கா. இருக்கணுங்களப்பா. அப்படி சொல்லுமா. அப்பா அப்பா. என்னமா? இல்ல நீங்க போலீஸ்காரங்கங்கறனால உங்களால மட்டுமே முடியும் நம்பி ஒரு விஷயம் கேட்க வந்திருக்கேன்ப்பா. கேட்கவா? கேளுமா, அதுவும் போலீஸ்காரன் நினைச்சு. அப்படி என்ன விஷயம்? அது என்னமா உன் புருஷன் ரொம்ப சேட்டை பண்றானா? முட்டிக்கு முட்டி தட்டணுமா என்ன? ஐயோ அப்பா அதெல்லாம் இல்ல. சும்மா சொன்னேமா, பதற. இருந்தாலும் பதிபக்தி. சரி சரி சொல்லு, என்ன பண்ணணும்? அப்பா நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்கணும். சீக்கிரட்டா வச்சுக்கணுமா? சரி வச்சுக்கிறேன். ஆனா உங்களுக்கு எனக்கு தவிர யாருக்கும் தெரியாம ஒரு காரியம் பண்ணணும். என்ன காரியம்? அது வந்துப்பா, நான் சரத்தை இம்ப்ரஸ். இம்ப்ரஸ்? அது ஒண்ணு இல்ல, சும்மா நல்ல பேர் வாங்கலான்னு. புரியுதுமா, சொல்லு. ஓகேப்பா. அப்படி நினைச்சு நிறைய விஷயம் செஞ்சேனா எல்லாமே ஃபிளாப் தான். அச்சோ. அப்போ ஒரு நாள் ரொம்ப தீவிரமா மொட்டை மாடியில உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேனா. சரி யோசனை வந்ததா? இல்ல வீர மச்சான், திரு மச்சான், சக்தி மச்சான் வந்தாங்க. ஓ யோசனை கொடுக்க. ஆமா ஆமா. சரத்துக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த சொன்னாங்க. புரிஞ்சு போச்சு. புரிஞ்சிருச்சா? அந்த விஷயத்த நான் இப்ப உனக்கு செய்யணும். கரெக்ட்பா. என்ன யோசனை சொன்னாங்க? அது வந்துப்பா, சரத்துக்கு 10th படிக்கும்போது கிளாஸ் டீச்சரா, பேரு பரிமளா டீச்சர். சரி. இந்த டீச்சரை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இப்ப வரைக்கும்பா அந்த டீச்சரை ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கையாவது போய் பார்த்துட்டு வந்துருவாங்களாம். வாரா, அவ்வளவு நல்ல பையனாவே. அந்த டீச்சர் கிட்ட மட்டுமா. சரி இப்ப என்ன பண்ணணும்? அந்த டீச்சர் நம்ம வீட்டுக்கு வரணும்னு சரத்துக்கு ரொம்ப நாள் ஆசையா. சரத்தும் போகும்போதெல்லாம் கூப்பிட்டு பாக்குறாங்க, ஆனா அந்த டீச்சர் வரவே மாட்டேங்கிறாங்க. ஏனா ஒரு நாள் வந்துட்டு போனா என்னவா? யாருக்குப்பா தெரியும் அவங்களுக்கு என்ன கஷ்டமா. வீட்டுக்கு வர்றதுல என்னமா கஷ்டம் இருக்கு? அதான்ப்பா எனக்கும் தெரியல. நான் வீரமச்சா சொன்னாங்க அந்த டீச்சருக்கு யாரும் இல்ல போல. அப்பா கல்யாணம் கூட முடியலையா, ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சிங் தான். நிறைய பசங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி இருக்காங்களா. நம்ம சரத்து கூட ஃபர்ஸ்ட் மார்க் 10thல வாங்குனதுக்கு காரணம் பரிமளா டீச்சர் தானப்பா. ஆரா, அப்பனா கண்டிப்பா பார்க்கணுமே. பாப்பா பார்க்க மட்டும் கூடாது, அவங்கள எப்படியாவது பேசி நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு வரணும்ப்பா. என்னம்மா? கூட்டிட்டு வந்து சரத்து முன்ன நிப்பாட்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்கல்ல. சரிதான். இதுக்கு நீ ஆரம்பத்துல சொன்னது போலீஸ்காரங்கிறனால சொல்றேன்னு. போலீஸ்காரன் இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லப்பா. நீங்க யார்கிட்டனாலும் சாமர்த்தியமா பேசி அவங்கள எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவீங்க. என்ன வேலை பார்க்க சொல்ற பத்தியா? பாப்பா ப்ளீஸ் பா. இப்படியே அந்த டீச்சருக்கு உங்க ஏஜ் இருக்கும், உங்க ஏஜை விட கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாம். இருந்தாலும் நீங்க அவங்க எல்லாம் ஒரே செட்டு தானப்பா, அதனால நீங்க பேசினா கேட்பாங்க. பாப்பா போய் பேசலாமா? அதான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டியே, பிறகு எப்படி பேசாம பேசிடுவோம். ஐயோ அப்பா நிஜமாவா? ஆமா. இந்த பரிமளா டீச்சர் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இல்ல அதையும் கண்டுபிடிக்கணுமா? இல்ல சரத் எப்பயாவது ஒருக்க போய் பார்த்துட்டு தான் வருவாங்களாம். அவங்க ஊர் கூட நம்ம மதுரை பக்கம் தான்ப்பா. அப்பனா ஒரே நாள்ல போய் ஆளை பாத்துடலாம். ஆமாப்பா. சரிமா, எப்போ போலாம்? இப்போ இப்போ வா, சாமத்துலயா? சரி வேணாம், அப்புறம் நாளைக்கு போலாம். அப்பா நானும் வரட்டுமா? நீயுமா? நீ எதுக்குமா? நான் போய் பார்த்து பேசி கூட்டிட்டு வரேன். இல்ல இல்ல என்னதான் இருந்தாலும் உங்க லேடிஸ் டீச்சரு உங்களை பார்த்ததும் அதுவும் நீங்க போலீஸ்காரங்க பயந்துட்டா. இல்ல இல்ல அப்படி பயந்துட்டா சப்போஸ் நானும் கொஞ்சம் பேசி ஏன்னா எப்படியாவது உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். நானும் வரேன்ப்பா. சரிமா, நாளைக்கு போலாம். அப்பா வீட்ல என்ன சொல்றது? வீட்ல நான் சொல்லிக்கிறேன். அப்பா அப்படியே இவங்க கிட்டயும் எல்லார்கிட்டயும் சொல்லி பர்மிஷன் வாங்கிடுறேன். ஆனா இதுக்கு தான் போறோன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அப்பா ஓகேப்பா, நாளைக்கே கிளம்புறோம். பரிமளா டீச்சரோட வாரோம். சரிங்கப்பா. ஐயோ
சக்கரவர்த்தி அப்பா உடனே ஓகே சொல்லிட்டாங்க. இவ்வளவு சீக்கிரம் சரத்தை இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலையே. என்னங்க, நாளைக்கு நீங்க பாருங்க, ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாவீங்க. அந்த ஒரு ஷாக் கொடுத்ததோ நான் உங்க கண்ணுக்கு தேவதையா தெரிவேன். அப்பா, பெயின் கில்லர் கொடுத்தோம், எப்படி வலி எடுக்குது, முடியல. சிந்து, அங்க போய் ரீச் ஆயிட்டியா? ஏன் இன்னும் கால் பண்ணாம இருக்க? அப்பா, சிந்து கால் பண்ணும்போது கொஞ்சம் நார்மலா ஸ்டெடியா பேசணும், இல்லைன்னா சிந்து நம்ம குரலை வச்சு கண்டுபிடிச்சிருவா. ஆனாலும் முடியல. அப்பா, கால். அம்மா, எல்லாரையும் இங்க இருக்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். நேரம் தான் என் கூடயே இருப்பேன் இல்லம்மா. என்னதான் இருந்தாலும் பெத்தவங்க கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்காதேம்மா. சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு முடியாதப்ப அப்படி தனியா படுத்துதான் புலம்பி இருக்கேன். எப்பயாவது ஒருக்கையாவது நீ என் கூட இருந்து பாத்துற மாட்டியான்னு என்னோட நினப்பெல்லாம் ஏக்கமாவே போதேம்மா. அப்பா, முடியலம்மா, வலி முடியல. சிஸ்டர் வந்தா திரும்பவும் பெயின் கில்லர் ஊசி போட சொல்ல வேண்டியதான். எத்தனை இன்ஜெக்ஷன் போட்டாலும் தலை சுத்துதே தவிர வலி மட்டும் குறைய மாட்டேங்குது. இதுல நல்லா தூக்கம் வந்துடும், தூங்குங்கன்னு சொல்றாங்க. எங்க கண்ணை மூடுனாலேவும் தலை சுத்தி வாமிட் வர மாதிரி இருக்கு. தூக்கமும் வரல, வலியும் குறையல. உடம்புக்குள்ள போற மருந்தெல்லாம் என்ன வேலை செய்யுதுன்னு கூட தெரியல. அப்பா, அம்மா, போன். சிந்து கால் பண்றான்னு நினைக்கிறேன். நல்லவேளை ஆடியோ கால் தான். வீடியோ கால் போறேன்னு சொன்னா எப்படியாவது அவாய்ட் பண்ணிடணும். சித்து, சிந்து, ஹலோ சிந்து, சிந்து, நான் பேசுறது கேக்குதா? சிந்து, சித்து கேக்குதுடா. என்ன பண்ற? சாப்பிட்டியா? சித்து எங்க இருக்க? இரு, நான் அப்படியே வீடியோ கால் வரேன். இல்ல சிந்து, வேண்டாம். வேண்டாமா? சிந்து, நான் வீட்ல இல்ல. இன்னேரம் எங்கடா இருக்க? நீ பத்தாக போகுது. இல்ல சிந்து, ஒரு கிளைண்ட பார்க்க வந்தேன். டைம் ஆயிடுச்சா? அவரும் கொஞ்சம் கூட தான் இருக்காரு. என்ன இந்த டைம்லயா? அது 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 வந்து நீ வேற வீட்ல இல்லையா, அதனால அவர் கூட அப்படியே சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு போலாமான்னு கேட்டாரு. அதமா ஹோட்டல்ல தான் அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ உன் கால் வந்தது ஒரு 10 மினிட்ஸ் கேட்டு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் வீடியோ கால் வேண்டாக்குறேன். இந்து, அப்புறம் நீ சொல்லு, ரூம்க்கு வந்துட்டியா? ரூம் எல்லாம் வசதியா இருக்கா? உன்னை கூப்பிட வந்தது யாரு? கரெக்டா ஆளை பாத்துட்டியா? தமிழ் பேசுறாங்களா? உனக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? உன் கூட ரூம்ல ஸ்டே பண்றது யாரு? யாரோ எப்படி பேசுறாங்களோ என்னமான்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்த. நல்லா பேசுறாங்களா? தமிழ் தானா? அவங்களும் நீயும் ஒரே கம்பெனி தானா? அப்புறம் நாளைக்கு கம்பெனிக்கு போக எல்லாம் ஒண்ணு போல போய்க்கலாமா? அது எல்லாத்தையும் கேட்டியாமா? அதை விட இப்ப வந்ததும் சாப்பிட்டியா? சிந்து, சாப்பிட்டியாடி? சாப்பிட்டே சித்து. என்ன சாப்பாடு? சாண்ட்விச் தான். அங்க போனதுக்கு அப்புறம் இனிமேல் பாரு, நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி சாம்பார், ரசம், ஒரு 2 வகை கூட்டு, அப்பளம், இதெல்லாம் நீ சாப்பிடவே முடியாது. சிந்து, என்ன மிஸ் பண்றியோ இல்லையோ, நான் நம்ம வீட்டு சாப்பாட ரொம்ப மிஸ் பண்ணுவ. ஆமா சித்து, அது என்னமோ உண்மைதான் சித்து. ஆனா எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. அது என்ன, காலையில தானே பார்த்தோம். லாங் டைம் முறை உன்னை நான் பார்க்காம இருக்கேன்டா. உன் கூட சண்டை போட்டு என் வீட்டுக்கு வந்தப்ப கூட அப்பப்ப நீ வந்து பாத்துட்டு போவ. ஆனா இப்ப என்னன்னு தெரியல, உன்னை பார்க்காம ஒரு நாள் தான் இருந்திருக்கேன். இது என்னமோ வாரக்கணக்கா பார்க்காத மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏய் லூசு, அதெல்லாம் போக போக பழகிக்கும். எப்படி பழக போதோ. சரி, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லல. என்னடா? இல்ல அப்பா. சித்து, என்னடா ஆச்சு? அது ஒண்ணு இல்ல, கால்ல லேசா தட்டிக்கிட்டேன். ஷோ, நின்னுக்கிட்டா பேசுற, உட்கார்ந்து பேசுடா. அப்படியே நடந்துகிட்டே பேசுறேன்னா அதான். சரி, நீ அதை விடு. கம்பெனிய பத்தி கேட்டியா? கூட ஸ்டே பண்றது யாரு? சித்து, அதெல்லாம் கேட்காம இருப்பேனா? வந்ததுமே கேட்டுட்டேன்டா. சித்து, உனக்கு ஒண்ணு சொல்லட்டா? என்னம்மா? இங்க பாரா, நான் கம்பெனி எப்படியோ என்னமோ ஏதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன்ல. ஆனா நம்ம கம்பெனி மாதிரி நாம வாட்டுக்கு இருக்கலாமாடா? ரொம்ப நம்மள பிரஷர் எல்லாம் ஏத்த மாட்டாங்களாம். நமக்கு ஒரு ப்ராஜெக்ட கொடுத்தா நாம அதை பெர்ஃபெக்ட்டா முடிச்சு கொடுத்தா மட்டுமே போதுமா. டேய், நம்ம ஒர்க் எப்ப முடியுதோ அப்ப நம்ம தாராளமா ரூம்க்கு வந்துக்கலாமா. அப்புறம் வீக்லி ஒன்ஸ்டா கம்பெனி கார்லயே நம்மள ஊரெல்லாம் சுத்தி காமிப்பாங்களாம். ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். ஜாலியான லைஃப்னு கூட இருக்கிற பொண்ணு சொன்னாடா. வாவ், சூப்பர் டி. அப்புறம் அந்த பொண்ணு நல்லா பேசுறாங்கல்ல? யோ, ரொம்ப நல்லா பேசுறாங்கடா. அப்புறம் நான் தங்கி இருக்க ஹோட்டல், இந்த ரூம்
எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குடா. டேய் ரூம் நம்ம வீடு மாதிரி பயங்கர வசதியா இருக்கு. என்ன நீ சொன்ன மாதிரி சாப்பாடு மட்டும்தான் குறையா இருக்குமே தவிர மிச்சப்படி எல்லாமே ஓகேடா. சித்து பக்கத்துல நீ இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த ஒண்ணு மட்டும் தான்டா குறை, மிச்சப்படி எல்லாமே ஓகேடா. சரி ஓகேமா, ரொம்ப ஜாலியா இரு, ஒர்க்க சந்தோஷமா பாரு, யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாத. யாராவது ஏதாவது தெரியல ஏதாவது பேசுறாலோ தைரியமா எதிர்த்து பேசு, புரியுதா? ஏன்னா பக்கத்துல நாங்க யாரும் இல்ல, நீ மட்டும் தனியா இருக்க, அதனால ரொம்ப போல்டா இருக்கணும், புரியுதா? சரிடா. சித்து சொல்லுமா. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வீடியோ கால் பண்றேன். உன்னை பார்த்ததா அப்படியே போனை கட் பண்ணிடுறேன். சிந்து, நான் இப்ப வீடியோ கால் பேச முடியாதுடி. சித்து ப்ளீஸ் டா, 1 மினிட் மட்டும் இரு, நான் அப்படியே வீடியோ கால் பண்றேன். ஏய் சிந்து. என்னடா? வேணாண்டி, ஹோட்டல்ல சுத்தி அதுவும் இது அது ஏய் நைட் டைம் ஹோட்டல் டி. ஏய் அங்க எதுக்குடா நீ போன? என்னடா பொண்டாட்டி ஊர்ல இல்லேனதோ ஓ இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கியா? அப்படி இல்லம்மா, கிளைண்டுக்காக தான் வந்தேன். அவர்தான் அந்த அவரு இத பக்கத்துல வந்துட்டாரு. 10 நிமிஷம் ஆச்சு. இங்க பாரு, இன்னொரு 1/2 1 hour கூட அவகிட்ட பேச வேண்டி இருக்கும். ஏன்னா முக்கியமான பிசினஸ் மீட்டிங். இந்த நைட் டைம்ல உனக்கு என்ன மீட்டிங்? சிந்து உனக்கே தெரியும்ல என்ன பத்தி. தெரியும்டா, ஆனா ஒரு நிமிஷம் கூட வீடியோ கால் பண்ண மாட்டியா? சரி ஓகே, வாட்ஸ்அப்ல உன் போட்டோ வந்து சென்ட் பண்ணு. ஏய் லூசாடி, கிளைண்ட் பக்கத்துல வந்துட்டாரு, நீ போனை கட் பண்ணு. சித்து கட் பண்ணிராதடா. இல்ல சிந்து, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசினா நீ கண்டிப்பா வீடியோ கால் பண்ணதான் செய்வ, இல்ல வாட்ஸ்அப்ல போட்டோவாவது சென்ட் பண்ண சொல்லுவ. ரெண்டுமே போய் என்னால முடியாது. சாரிடி, எனக்கு வேற வழி தெரியல. சித்து. சார் வாங்க வாங்க, உட்காருங்க சார். இதோ போனை வச்சிட்டேன். சித்து. சிந்து அப்புறம் நான் இல்ல நாளைக்கு பேசுறேன். நைட் மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போக லேட் ஆகும். நீ படுத்து தூங்கு, அப்பதான் நீ காலையில ஒர்க் போக முடியும். நீ அங்க போய் ஒர்க்ல ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு கால் பண்ணு, ஓகேவா? பாய், குட் நைட். சித்து இங்க பாரு. ஏய் சித்து. சித்து டேய், என்னடா கால் கட் பண்ணிட்டியா? அப்படி என்னடா மீட்டிங்? திரும்ப பண்ணி உன்கிட்ட பேசறதுக்காக அப்பா அம்மா அண்ணன் எல்லார்கிட்ட 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசி காலை கட் பண்ணிட்டு உன்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கலாம் கடைசியா கால் பண்ணா என்னடா 10 நிமிஷம் டைம் பார்த்து கட் பண்ற? ஷோ திரும்ப வேண்டாம் மீட்டிங் சொல்லிட்டான், போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆனாலும் நான் இப்போ சிந்து சஸ்மிதா பேசிட்டேன், இந்த உன் போன். இல்ல நானும் ஒர்க் முடிச்சிட்டேன். ஒர்க் முடிஞ்சதா? உன்கிட்ட போனை கொடுத்துட்டு போய் 1 hour ஆச்சு. சாரி, வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தேனா? நோ ப்ராப்ளம், இன்னும் பேசினாலும் பேசு. இல்ல எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். நீ இன்னும் ஃப்ரெஷ் ஆகலையா? இப்ப போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே, சீக்கிரம் வா, சாப்பிடலாமா? நீயும் இன்னும் சாப்பிடலையா? சரி ஓகே, இதோ ஒரு 1/2 hourல வந்துடுறேன். சாப்பிட்டு அப்படியே தூங்கலாம், அப்பதான் காலையில சீக்கிரம் எழுந்து கம்பெனிக்கு போக கரெக்டா இருக்கும். ஓகே சஸ்மிதா, இதோ ஒரு 1/2 hourல வந்துடுறேன். ஓகே. சிந்து சாரிமா, சாரி. எப்படியும் பக்கத்துல கூட ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்ன, அவ எப்படியாவது பேச்சு கொடுக்க நீயும் பேச. கண்டிப்பா என்ன மறந்துட்டு உன்னோட ஒர்க்ல உன் கவனம் போகும். பாரு சிந்து, ஒர்க்குன்னு ஏதோ எவ்வளவு சந்தோஷமா பேசுன, அந்த சந்தோஷம் எனக்கு போதும்டி. சந்தோஷம் போதும். வழி குறையில சிஸ்டரை கூப்பிடலாமா? அவனருக்கு ஒருக்க வருவாங்க. இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் வரல? இந்த வழிக்கு கண்டிப்பா நமக்கு தூக்கம் வராது. அம்மா அப்பா முடியலம்மா. நான் அழுத குரல் கேட்கும் முன்னே நீ அருகிருந்து பார்த்தாயே, வானுயரம் வரை செல்வான் என்று உலகுக்கு சொல்வாயே. கருவறையில் உயிர் நோகாமல் கதகதத்து வைத்தாயே, குரல் வளையில் முதலாக நுழைந்த பெயர் நீ தாயே. அம்மா உன் உயிர் குடித்தே ஆளாய் நானும் ஆனே.